தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தாண்டு தினத்தில் அமெரிக்காவில் மிகப்பெரிய தாக்குதல் 3 இடங்களில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாநிலத்தில் நியூ ஓர்லியன் அப்படிங்கிற நகரத்தில் ஃபோர்ஃபன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் மக்கள் எல்லோரும் மிக புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, விடிய கிளம்புற 3 மணிக்கு ஒரு ட்ரக்கு காவல்துறையினுடைய தடுப்புகள்லாம் மீறி கூட்டத்துக்குள்ளே போகிறவங்க வர்றவங்க மேலையெல்லாம் இடித்து தள்ளியிருக்கு. இதை பார்த்து காவல்துறை அந்த ட்ரக்கை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. காவல்துறையை நோக்கி அந்த ட்ரக் டிரைவர் சுட்டிருக்கார். ஸோ காவல்துறையும் எதிர்த்தாக்குதல் நடத்தி அந்த ட்ரக் டிரைவரை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இந்த சம்பவங்கள் நடந்து முடிகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 19 பேர் இறந்துட்டாங்க. 35-40 பேர் காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க. இந்த ட்ரக் டிரைவருக்கு என்ன ஒரு மோட்டிவ்னா, இன்டென்ஷன் அப்படின்னா, இந்த ட்ரக்கை வச்சு மேக்சிமம் எவ்வளோ பேரை கொல்லணுமோ அவ்வளோ பேரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார். இந்த ட்ரக் டிரைவரை பற்றி டீட்டெயில்ஸை FBI கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அமெரிக்க குடிமகன். இவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டர் இதில் டிகிரி பண்ணியிருக்கார். இராணுவத்துலேயும் ஹச்ஆர்லையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலையும் பணிபுரிஞ்சிருக்கார். கடந்த 2009 2010 வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் இவர் பணிபுரிஞ்சிருக்கார். இவர் ஓட்டிகிட்டு வந்த ட்ரக்குக்கு பின்னாடி ISISஐயோட கொடி இருந்ததாக சொல்கிறாங்க. FBI சொல்லியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பிறகு அவருடைய ட்ரக்குக்குள்ளேயும் ட்ரக்கை சுற்றி வெளியிலையும் FBI டீம் செர்ச்சில் ஈடுபட்டிருக்காங்க. ஏதாச்சும் வெடிப்பொருட்கள் இருக்குதா அப்படின்ட்டு. இவர் ட்ரக்குக்கு வெளியிலையும் IED வெடிக்கக்கூடிய பொருட்கள், எக்ஸ்ப்ளோசிவ் கண்டுபிடிச்சதாக FBI சொல்லியிருக்காங்க. இவர் சமீபத்தில் ISோட கொள்கைகளை ஈர்த்து அதை பற்றியான வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறதா இவருடைய சமூக வலைத்தளங்களில் அது பற்றி வீடியோ இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. FBI ஃபர்தராக இவரை பற்றி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு டெரர் அட்டாக்காக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு தனிநபராக ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை. இவருக்கு பின்னாடி இன்னும் சில பேர் உதவி இருக்கலாம் அப்படிங்கிற நோக்க இதில் FBI விசாரணை போய்கிட்டுருக்கு. மேலும் விசாரணை முடிஞ்ச பிறகு தான் இதோடைய முழு விவரம் தெரிய வரும். அதுக்கு அடுத்ததாக நியூயார்க்கில் நைட் கிளப்பில் ஒரு மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தியிருக்கார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் காயமுற்றதாக தகவல் வருது. எதுவும் பழி எண்ணிக்கை பற்றிய தகவல் இல்லை. இன்னொரு அட்டாக் பார்த்திங்க அப்படின்னா, லாஸ் வேகாஸில் திரு ட்ரம்ப் அவர்களுடைய ஹோட்டலுக்கு மிக அருகாமையில் டெஸ்லாவோட சைபர் கேப் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளில் குண்டு வெடிச்சிருக்கு. இதை முதல்ல மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால ஏதோ பேட்ரி ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால ஏதோ நடந்திருக்கலாம், இந்த வெடிப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போணுச்சு. மீண்டும் அதை FBI விசாரணை பண்ணையில் அந்த ட்ரக்குக்கு பின்னாடி எக்ஸ்ப்ளோசிவ் இருந்திருக்கு, அது வெடித்ததுனால தான் இவ்வளோ மிகப்பெரிய ஃப்ளாஷ் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, டெஸ்லா, அதுவும் ட்ரம்ப் அவர்களின் அதிபராக, அதாவது அமெரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் அவர்களின் ஹோட்டலுக்கு அருகில் எலான் மாஸ்கோடைய நிறுவனமான டெஸ்லாவோட சைபர் கேப்பில் வெடிச்சிருக்காங்க. ஸோ இது எலான் மாஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் எதுவும் தகவல், ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் தகவல் பரவிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஆண்டவனின் அருளால் இந்த வெடிப்பில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நமக்கு தகவல் வருது. எலான் மாஸ்க் அவர்கள் இந்த அட்டாக்கை மிக கடுமையாக சாடியிருக்கார். தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கார். திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த நிர்வாகத்தையும் FBIயும் நன்கு செயல்பட்டு அமெரிக்க மக்களின் உயிர்களை காப்பாற்றியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டிருக்கு குறை கூறியிருக்கிறார். அரசு நிர்வாகமும் FBIயும் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த நியூ ஆர்லியன் நகரில் துரிதமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பாராட்டியிருக்கிறார்.
இது போன்ற சம்பவங்கள், அதுவும் நியூ இயர் தினத்தில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. உயிரிழந்த மக்களின் ஆன்மா சாந்தி அடைய நம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.